உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். TN 2026 இல்லை தமிழ்நாடு 2026 எப்படி வேணாலும் சொல்லலாம். இது அப்பட்டமாக விஜயும் விஜய் அரசியலும் கிண்டல் பண்ணி மிக மோசமாக விமர்சனம் செய்து எடுக்கப்பட்ட படமாக இருக்குமோ? ஏன்னா ஒன்றும் படம் பார்க்கல, ஒரே ஒரு டீசர் தான். இதில் ரெண்டு விதமாக பார்க்கலாம். இந்த டீசர் ஏன் வெளியிட்டாங்க, இந்த டீசருக்கு காரணம் என்ன? நேற்று கூட அந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டு நடத்தினாங்க, ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தினாங்க ARS கார்டனில் வளசர பக்கத்தில். நிறைய பேர் பேசினாங்க. ரைட், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி, எம்ஜிஆர் திரை நட்சத்திரமாக இருந்து இதே போல் தான் விஜய் மாதிரி அந்த அரசியலுக்குள் வந்த பிறகு எம்ஜிஆருக்கான பிரச்சனைகள் நிறைய படிச்சிருக்கிறோம். அது சம்மந்தமாக மூத்த அரசியல் சினிமா நிருபர்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசியும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். மிக குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எம்ஜிஆர் வெளியிடுவதற்குள் பெரும்பாடு பட்டுட்டார். இப்போ ஜனநாயகன் எப்படி இருக்குது, ஜனநாயகனாவது கண்டுக்காமல் விட்டாங்க விஜய். சரி, வர நேரம் வரட்டேன் அப்படின்ட்டு அது ஜனநாயகன் கூட மே 7ஆம் தேதி அதுக்கான ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்மாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தியேட்டருக்காரங்களாம் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருக்காங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் வரப்போது, 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஜனநாயகனை ஏன் ரிலீஸ் பண்ண விடலை அப்படின்னா, இப்போது அது தேர்தல் ஆணையர் பார்த்துட்டு அதுக்கு ஒரு NOC கொடுக்கணும். NOC கொடுத்த பிறகு தான் அந்த படம் வரும் அப்படின்னு. ரைட், ஓகே, சரி. ஒரு அரசியல் களத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தலைவர், அவர் படம் திரைப்படம் ஒரு தாவேக்காவுடைய அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்குது. அது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிர்த்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். தேர்தல் விதிமுறைகளுக்கு ஒரு ஒப்பான விஷயமா இருக்காது. ரைட், ஓகே. அப்போது இந்த TN 2026 படம் மட்டும் என்ன அப்பட்டமாக தெரியுது. நட்டியோடைய கேரக்டர் அப்படியே விஜயை உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. அது சின்ன பையனை கூட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட தெரிஞ்சு போயிடும். இது எம்ஜிஆருடைய விவகாரத்துக்கு பேசுவோம். இப்படி தான் இருந்தார். அந்த திரைப்படத்தை அப்புறம் கொண்டு வந்துட்டார். மதுரையில் கூட யாரோ ஒருத்தர், ஃபேமஸான ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அந்த படத்தை மதுரையில் ரிலீஸ் பண்ணிட்டா நான் மதுரை முழுக்க சேலை கட்டிக்கிட்டு நான் இந்த ஊரையே சுற்றி வரேன் அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோ சேலை அவருக்கு போஸ்டரில் இப்போ மாதிரி கொரியரோ அல்லது இப்போ இந்த ஸ்விக்கி மாதிரியான உடனே ஆன்லைன் டெலிவரி அப்போல்லாம் கிடையாது. அப்போ போஸ்டரில் தான் அனுப்பணும். அப்படி ஆயிரக்கணக்கான புடவைகளை அவருக்கு அமுச்சு வச்சாங்களாம். அது ஒரு பெரிய, அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, மாபெரும் வெற்றி பெறமாச்சு. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரை விமர்சனம் பண்ணி, அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணி திரைப்படங்கள் வந்தது. அவங்க திமுக அனுதாபிகள் அல்லது கலைஞருக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படிலாம் கூட சொல்ல. இப்போ இவர் விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் எத்தனை படங்களை தெரியுங்களா எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணி படங்கள் எம்ஜிஆர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்த திரைப்படங்கள்லாம் உண்டு. ஆனால் அது ஒன்றும் பெருசாலாம் கண்டுக்கல. அவர் அந்த படத்துக்கு குடைச்சல் கொடுக்கணும், அந்த படத்தை தடை பண்ணணும் அப்படிலாம் அது பண்ணல. ஏங்க ஒரு சாங்கே இருக்குதுங்க, உங்கள் ஒப்பம் அவனே உங்கள் ஒப்பம் உங்கள் ஒப்பம் அவனே உங்கள் ஒப்பம் அவனே அப்படின்ட்டு பாடிக்கிட்டே ஏறுது விலைவாசி, காரணம் எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னு TR பாடவே பண்ணார். TRம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் பண்ணவர், எம்ஜிஆர் எதிர்த்து திரைப்படம் எடுத்தவர். அந்த நேரத்தில் என் தில்லு யாருக்கையா உண்டு அப்படின்லாம் சொல்லுவார். இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, தமிழக அரசியல் களத்தில் தாவேக்கான்னு ஒரு கட்சி, விஜய்ன்ற ஒரு உச்ச நட்சத்திரம், 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய இருப்பா, இதையே எத்தனை முறை இந்த பாட்டே பாடிக்கிட்டு இருப்ப நீ அப்படின்ட்டு கேட்கலாம். அது விஜயே சொல்லிட்டு இருக்காரு, நான் ஒரு உச்சத்துலேருந்து உங்களுக்காக தான் இறங்கி வந்திருக்கேன்னு. இதில் மாற்று கருத்து கிடையாது. எங்க நான் திரும்ப சொல்கிறது தான் ஒரு நடிகர், அதுவும் ஒரு உச்ச நடிகருக்கு நீங்கள் புலிப்பால் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை போய் என்ன பண்ணுவாங்க, காட்டில் போய் ஒரு புளியை பிடிச்சி ஐயப்பனா மாறி அதை கறந்து கொண்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா வசதியும் ஒரு நடிகர், ஒரு உச்ச நடிகர் கேட்டால் அவங்களுக்கு அவங்க காலடியில் கொட்டிடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஒரு திரைப்படத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லுவாங்க, சார் நாங்கள் ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது கடைசியாக நாங்கள் தான் போய் படுப்போம், சீக்கிரமாக நாங்கள் தான் எழுதுப்போம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா கொஞ்ச நேரம் தான் தூங்குவோம் அப்படின்னு. அப்படி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட நீங்கள் ஒரு 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 திரை நட்சத்திர, ஒரு பாப்புலராக இருக்கிற ஒரு திரை நட்சத்திரத்தை
ஆனால் இவரை பார்த்துங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த கண்ணில் இமை மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. அதுதான் விஜய் சொல்கிறார். அவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து இறங்கி வந்தது நான் உங்களுக்காக தான் அப்படின்னு. எங்க இந்த வெயிலில் போகணும், இந்த வேன் மேலே ஏறி நிற்கணும், இவ்வளோ கூட்டத்தையும் சமாளிக்கணும், துண்டை அள்ளி போடுறான், விமர்சனம் பண்ணுறாங்க, தர்பூசணி தூக்கி போடுறான் இந்த பாண்டிச்சேரி போகிற வழியில் அந்த வேனுக்குள்ளே. அப்புறம் மற்ற ஒருத்தன் இளநீர் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். அது இளநீரில் என்ன கலந்துருக்கு, உண்மையாக ஒரு பயம் தானே வந்து. இவ்வளோத்தையும் தாண்டி ஒரு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்து ஒரு நடிகனுக்கு? சாலிடாக அக்கௌண்ட்டில் ஒரு படத்தில் வந்து 200 கோடி ரூபாய், நமக்கு வந்து 200 கோடி ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அது அதை நினச்சி பாருங்க வந்து அவ்வளோ பெரிய காசை வந்து திரும்ப சொல்கிறது தான், அது மிகப்பெரிய ஒரு தொகை வந்து. அதை விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து இங்கே வந்து ஒரு 10,000 கோடி 20,000 கோடி அரசியல் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசியல் என்பது மிகப்பெரிய வந்து அதில் வந்து நீங்கள் முதல்வன் படத்தில் ரகுவரன் சொல்கிற மாதிரி தான், ஒரு நாள் வந்து பாருன்ற மாதிரி ஒரு நாள் உள்ளே இறங்கி பாருங்கள் நீங்கள் வந்து தெரியும் அப்படின்னு. சரி, இந்த TN 2026 இப்படி சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு 2026 சொல்லலாம். இந்த டீசரை பார்க்கும்போது இந்த ரெட்டின் கிங்ஸ்லி அவர் பேசுகிற, சினிமாக்கார பயலே நீ வந்து இங்கே வாழு, ஆனால் உன்னை ஆள விட மாட்டோம் அப்படின்ற தொடங்குறதுல இருந்து தம்பிராமையா புஷ்யானந்த் மாதிரியே வந்து அதே கட்டப்பில் இருக்கிறது வந்து நட்டி அப்படியே விஜய மேனரிசம் பண்ணுறதுலேருந்து இன்னொருத்தர் யாரோ நாஞ்சில் சம்பத் மாதிரி நடிச்சிருப்பார் வந்து, நாஞ்சில் சம்பத் இளவரசன் நினைக்கிறேன், நாஞ்சில் சம்பத் மாதிரி நடித்ததுலேருந்து ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து. ஒவ்வொன்றையும் தாவேக்காவை குறிவைத்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதில் 2 விதம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஒன்று என்னன்னா, இவ்வளோ நாள் இந்த படத்தை வச்சிருந்துட்டு ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற நேரத்தில் இதை பரபரப்பாக்க வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, இந்த படத்திற்கு ஆட்டோமேட்டிக்காக தாவேக்காவினர், விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள் ஒரு எதிர்ப்பலையை கொடுப்பாங்க, ஒரு எதிர்வினையை சோசியல் மீடியாவில் போடுவாங்க, ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க, கண்ணாமண்ணா திட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த படத்தை சாலிடாக அந்த எதிர்ப்புலேயே ஓட வச்சிடலாம். ஏன்னா ஒரு பக்கம் ஜனநாயகம் வரல, ரைட்டு, ஓட வச்சிடலாம். இன்னொரு கேள்வி, இது முழுக்க முழுக்க அப்படியே விஜயோடைய கட்சி தான் வந்து தெரியுது. அது படமாக வந்த பிறகு தெரியும். தம்பிராமையா கூட சொன்னார் வந்து, என் பையனுடைய வாழ்க்கையில் நான் அப்படிலாம் விளையாட மாட்டேன் அப்படின்னார். அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து தம்பிராமையாவுடைய பையன். என் பையனுடைய வாழ்க்கையில் நான் விளையாட மாட்டேன் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, ஒட்டு மொத்தமாக விஜய் ரசிகர்கள் தம் பையன் பக்கம் திரும்பிடுவாங்க, அதனால் அவனை வச்சுலாம் இந்த பரிசோதனை முயற்சிலாம் பண்ண மாட்டேங்கன்னு. அப்புறம் அவர் தம்பிராமையா பையன் டைரக்டர் அவர் சொன்னது என்னென்னா, சார் இது நாங்கள் எப்போவோ அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. எங்கள் விஜயோடைய ட்ரெஸ் கோடு இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே விக்ரவாண்டி மாநாட்டிலேருந்தே தொடங்கியாச்சு வந்து. நீங்கள் இது திட்டமிட்டு எடுத்துருக்கீங்க அப்படின்னு மட்டும்தான் தெரியுது. சரி, ஜனநாயகன் படம் என்ன அது அரசியல் பேசியிருக்குது சத்தியமாக யாருக்குமே தெரியாது. வினோத், விஜய், அது சார்ந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் தெரியும், கண்டிப்பாக சென்சார் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு அரசியல் பேசியிருக்குது. அந்த அரசியல் பாஜக ஒன்றிய அரசியலுக்கு எதிரானதா அல்லது தமிழ்நாட்டினுடைய திமுக அரசியலுக்கு எதிரானதா அப்படின்ட்டு படம் வரும்போது தான் தெரியும். அதே ஒரு அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் அதை அப்படியே நிறுத்திட்டாங்க, அதை பற்றி கவலையப்படல. சரி, இப்போ தேர்தல் வந்தாச்சு, நீங்கள் தலைவர்களுடைய ஃபோட்டோலாம் மறைச்சியாச்சு, ஒரு அரசியல் கொள்கையெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த தலைவர்கள் இதுவெல்லாம் வந்து நீங்கள் பேசக்கூடாது, எந்தவித அடையாளத்தையும் நீங்கள் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது அப்பட்டமாக ஒரு தாவேக்காவினுடைய ஒரு எதிர்ப்பு படமா ஆதரவு படமா தெரியல. ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம்ன்றாரு தம்பிராமையா. வந்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக சிரிச்சிட்டு போவீங்க, அதில் மாற்று கருத்து கிடையாதுன்னு. ஒரு தேசிய விருது வாங்கின நடிகர் வந்து MS பாஸ்கர், அவர் தான் நடிச்சிருக்காரு. இவர் நாஞ்சில் சம்பத் மாதிரி நடிச்சிருக்காருன்னு தெரியல வந்து. அவர் தான் என்ன பண்ணார், ஒரு டைலாக் ஒன்று பேசுகிறாரு அந்த டீசரில், ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு விட்டுருவார் வந்து. அது விஜய் சொன்னது வந்து, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ற ஒரு ஸ்லோகம் ஒன்று வச்சு இது எல்லாம் அப்படியே கொண்டு வந்து நீங்கள் இந்த படத்தில் சேர்த்துருக்கீங்க அப்படின்பொழுது இது எவ்வளோ பெரிய ஒரு அப்படியே தெரியுது வந்து. இது வந்து விஜய்க்கான எதிர்ப்பு படமா, விஜய்க்கான ஆதரவு படமா? நிச்சயமாக ஆதரவு படமாக இருக்கவே இருக்காது வந்து. இது வந்து திமுக பிஜேபியினுடைய சப்போர்ட்டில் வர படமா? அதுவும் தெரியாது. யாமரியன் பராபரமே அதேதான். அதெல்லாம் தாண்டி நீங்கள் சினிமாக்காரர்கள் திரும்ப சொல்கிறது தான், ஒரு நட்டியாகட்டும், அவர் புலி படத்துக்கெலாம் கேமராமேன், எனக்கு தெரிஞ்சு யூத் படத்துக்கும் ஒரு கேமராமேன் நினைக்கிறேன். நான் விஜய் சாரை நல்லா தெரிஞ்சவன் நான், அவர் கூட கோச்சிக்க மாட்டார் அப்படின்லாம் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. அவர் கூட கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு படி மேலே போய் விஜய் வந்து என்னைக்காக இருந்தாலும் சிங்கம் தான் அப்படின்னு.
நீங்க சிங்கம் நீங்க சொல்லிட்டு திரைப்படத்துல அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்களா, அசிங்கப்படுத்திருக்கீங்களா என்பது தெரியாது. அதே வேளையில் இதுல ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா இதே விஜய் ரசிகர்கள் தான், தொண்டர்கள் தான் தற்கூரி கூட்டம் திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்திற்கு அவர்கள் எந்த விதமான எதிர்ப்பு அரசியலும் எதிர்வினையும் காட்டவில்லை என்பதுதான் இந்த படக்குழுவுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகியிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தது அதான். எந்த விதமான எதிர்ப்பையும் ஆதவர்ஜுனா வந்து பேசினார். அவர் பேசவே கூடாது. அவர் எல்லாத்துக்கும் முடுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் போய் இதுவாயிடுறாரு. இப்ப நான் தம்பி ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு பதில் சொல்றேன் பாருங்கன்னு தம்பி ராமையா அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா விஜயே இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை விடுவாரு. விஜயே வந்து புதுச்சேரி கூட்டத்திலேயோ அல்லது தமிழ்நாட்டில் நடக்கிற எங்கேயோ ஒரு பிரச்சார பயணத்திலேயோ இந்த தமிழ்நாடு 2025 படத்தை பற்றி அவர் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தது. இது வந்து ஒரு மிக பிரமாதமான வியாபார டெக்னிக், மிக தெளிவான ஒரு வியாபார டெக்னிக். இதை ப்ரொடியூசர் வந்து துபாயை சேர்ந்த கண்ணன் ரவி அவர்கள். இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, டி தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு. அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு ஒன்று வைப்பாங்க, படித்து சொன்னேடா கேட்டிங்களாடா அப்படின்னு. அதுதான் பெரிய ட்ரோல் ஆச்சு. உங்களுக்கு தெரியும் அதை பேசுனது யாருன்னு அன்பில் மகேஷ் அவர்கள் பேசியிருப்பார். அந்த கரூர் படித்து சொன்னீங்களாடா அப்படின்னு ஜீவா அந்த வசனத்தை பேசியிருப்பார். அதை எடுத்து சோசியல் மீடியாவில் போடுன்னு போட ஆரம்பித்தாங்க. இப்போ இவங்க ஒட்டுமொத்த டீம் என்ன சொல்கிறாங்க, விஜய் ஒரு சிங்கம், விஜய் ஒரு தங்கம், விஜய் தம்பி பேல ஒரு தம்பி வரமாட்டார் அப்படின்னு. நீங்களாம் சினிமாக்காரர்கள் தானே. விஜயே ஒரு வேளை சொல்கிறேன் நான் சரி நடக்குது, அரசியல் என்ன வேணாலும் நடக்கும், முதல்வர் ஆயிடுறாரு, நீங்கள் போய் எப்படி அவர் முகத்தில் முழிப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சகஜங்க. இந்த சினிமாக்காரர்களுக்கு உள்ள குணம். சரி விஜயா ஆகிட்டார், விஜய் அதை கண்டுக்காமல் விட்டுருவாருங்க. விஜய் அதை கண்டுக்காமல் விட்டுருவார். அந்த இதுதான். ஆனால் ஒரு நபர் களத்துக்குள்ளே இறங்கிட்டாரு அப்படின்னும் பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு அரசியலோ ஒரு எதிர்வினையும் காட்டுறீங்க அப்படின்னா அந்த நபருடைய வளர்ச்சி, அவருக்கு மக்கள் தருகிற அந்த எழுச்சி, வரவேற்பு அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களை வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். அது திரும்பவும் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் சொன்ன மாதிரி தான். அதில் இளவரசி முதல் கொண்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் நாம் என்ன கேரக்டரில் நடிக்கிறோன்னு நிச்சயமாக தெரியும். யாரும் ஒன்றும் மிக சிறந்த அனுபவசாலிகள் சினிமாவில் ஒரு சின்ன ஒரு பிட்டு டைலாக்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. நீ ஓரோ தானப்பா அடிக்கிற நீ அப்படின்னு. இது ஒரு கேரக்டராகவே மாறி பண்ணுறாங்க. தம்பி ரமையெல்லாம் பார்த்தீங்கன்னா குஷி ஆனந்த் எப்படி விஜயோடைய படத்தை சட்டையில் போட்டு வச்சிருப்பாரு, எம்ப்ராய்டிங் பண்ணி வச்சிருப்பாரு, அதே மாதிரி வச்சிருக்காரு, அதே மேனரிசத்துக்கு கொண்டு வராரு. ஆனால் இது ரெண்டு விதமாக திரும்ப பார்க்கறது என்னன்னா, இது விஜய்க்கு எதிரான ஒரு பிரச்சார படமாக இருக்கும். இல்லை என்றால் இந்த விஷயத்தை வைத்து இந்த படத்தை கண்ணாமுன்னான்னு ஓட வைக்கணும். நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்கு இல்லையா, அது பல டைமில் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் பல டைமில் ஒர்க் அவுட் ஆகாமல் சுத்தமாக போயிடும். ஆனால் திரும்ப தம்பிராமையா சொல்கிறது என்னன்னா, இல்லைங்க இதெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் வாங்க, ஏன்னா பத்திரிகையாளர் காட்சி முன்கூட்டியே போடுறாங்க பொழுது, அன்றைக்கி நீங்கள் வாங்க சார், நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்களாக இருந்தீங்கன்னா கட்டி பிடிச்சிருவீங்க, யார் டைரக்டரே அவரேன்னு தெரியல, பெண்களாக இருந்தாங்கன்னா கை கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு அவருக்கே ஒரு பாணியில் பேசியிருந்தார். ஆனால் திரும்ப என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் யார் ஒருத்தரை, நான் விஜய்ன்னு சொல்ல, யார் ஒருத்தரை நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக திரும்ப எதிர்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அவங்கள மக்கள் அதிகமாக கவனிக்கிறாங்க. கவனிக்காதவனோடு கவனிக்க வைக்கிறீங்க, அதுதான் உண்மை. அப்படிதான் கவனிக்க வைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.